ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 4வது சங்கீதம் 8வது வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நம்முடைய தேவனாகி கர்த்தர் நம்முடைய சுகத்தை விரும்பும் தேவனாய் இருக்கிறார். தேவனாகி கர்த்தரால் ஒருவரால் மட்டுமே நம்மை சுகமாய் இந்த பூமியிலே தங்கி இருக்க வைக்க முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லா வசதிகளை நாம் நொடி பொழுதிலே பெற்றுவிட முடியும். சந்தர்ப்பங்களும் வசதிகளும் அவிதமான தொழில்நுட்ப அறிவும் வளர்ச்சியும் அடைந்திருக்கிற இந்த உலகத்திலே எல்லா வசதிகளும் உண்டாயிருந்தாலும் கூட ஒரு மனிதனை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், அவனை சந்தோஷமான விதத்தில் தங்க பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. He makes you to dwell in the safety places. அவர் மிகுந்த பாதுகாப்பும் அக்கறையும் தேவனுடைய கரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையையே தேவன் குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். உபாகமம் 12:10 கூட தேவன் சொல்லுகிற பொழுது அங்கே ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் சுகமாய் வசித்து இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை அந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வசிப்பிடத்தை, நம்முடைய வாழ்வு நாளை சுகமாய் இருக்க தேவன் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், என்னுடைய பிரச்சனைகளை யோசித்தால் எனக்கு தூக்கம் வருகிறதில்லை, என்னுடைய வாழ்க்கையினை யோசித்து கொண்டால் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவதில்லை என்று சொல்லி புலம்புவார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவைகளிலெல்லாம் இருந்து, அவைகளுடைய பொல்லாப்புகளும் பாதிப்புகளிலிருந்து உன்னை விடுவித்து, உன்னை சுகமாய் தேவன் அமைதலான மனதோடு அமைதலான சிந்தையோடு உன்னை தங்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 16வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு இந்த உலகத்தின் பயணத்திலே நீங்கள் யாரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனையா, அல்லது உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய சுக வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத எண்ணங்களையா? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தாவீது சொல்லுகிறதை போல எனக்கு முன்பாக நான் அவரையே வைத்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:24 விதமாய் சொல்லு, நீ படுத்துக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருப்பதோடு மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதுகாப்பிலும் நம்மை சந்தோஷமாய் அவர் வைக்கிறதிலும் கேடுபாடுகள், பொல்லாப்புகள், இடர்பாடுகள் வராதபடி தேவன் நம்மை சுகபத்திரமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய அறிவு திறமையாலே, எனக்குள்ள டேலண்ட் கிஃப்ட்ஸ்னால, நான் நல்ல டேலண்ட், அதனால தான் எல்லாமே போய் கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். இல்லை, அவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் அவைகளுக்கு மேலா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவனோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேக சத்துருக்களும் எதிராளிகளும் உன்னை எழுந்து உன் சுகத்தை கெடுப்பதற்கு ஆலோசனை செய்து வழிகளை செய்கிற பொழுதோ, உன் சுகம் கெட்டு போகாமல் இருக்கும்படி உன்னை தேவ தூதர்கள் அனுப்பி உன்னை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பகலாகிலும் இரவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி தேவன் உன்னை வேலையடைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் சுகத்தை விரும்புகிற தேவன், உன் மன சமாதானத்தை விரும்புகிற தேவன், உன் வாழ்நாளிலே உன் சுகம் என்று சொல்லுகிற பொழுது உன் மனத்தினுடைய சமாதானமும் உன்னுடைய சரீரத்தின் சுகமும் பாதுகாப்பு வளைத்துக்கொள்ள தேவன் உன்னை வைத்து அழகு பார்க்கிறவராயிருக்கிறார்.
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வின் எல்லா கட்டத்திலும் சுகமாயிருக்க பண்ண செய்வார். நீங்கள் தைரியமாயிருங்கள். விசுவாச வார்த்தைகளை, இந்த ஜீவனுள்ள வசனத்தை நம்பி கர்த்தர் என்னை சுகமாயிருக்க பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள், வாஞ்சியுங்கள். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இரக்கங்களின் தேவனே, நீர் எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவர் ஐயா. நாட்களும் சூழ்நிலைகளும் காலங்களும் பொல்லாதவைகளாய் மாறினாலும் நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு சகாயம் செய்து இரக்கம் செய்து நீர் எங்களை இந்த பூமியில் நம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களை சுகமாயிருக்க பண்ண போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அந்த கிருபையும் தயவும் எங்கள் ஒவ்வொரு மேல கடந்து வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் ராஜா. கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.